பணம் சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை எனவும் நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே தான் அரசியலுக்கு வந்ததாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேஷ்டி, சேலை, இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக வில்லியனூர் சென்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு 500க்கும் மேற்பட்ட ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக அழைத்து சென்று கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளதாகவும் அரசியல் கட்சிகளின் தன்னை எதிரணியாக நினைக்க தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் முறைப்படி அந்த கட்சியிலிருந்து வெளியேறியதாகவும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்வேன் எனவும் கூறினார். 10வது மன்றம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வெளியூரில் 11வது மன்றம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 30,000 பேர் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது போக லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலையும் 30 தொகுதியிலையும் மன்ற வேலைகள் தீவிரமாக நடந்துட்டுருக்கு. அவர் சவால் விடுறது வந்து அது என்னோட சொத்தே இல்லை, அது எங்கள் அப்பாவோட சொத்து. இது வந்து தாத்தா சொத்து இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி அவர் சேர்த்து வச்ச சொத்து. இதை எனக்கே உரிமை இல்லை, அதை போய் அவங்க அப்பாட்ட கேட்குறக்கு. அவர் வந்து உரிமையோடு கேட்குறதுன்னு பார்த்தா இவர் இப்படி தான் மற்ற தொழிலதிபர் வந்தாலே இந்த மாதிரி அவர் கேட்டு பழகி போன ஒரு பழக்க தோஷத்தில் அப்படி யதார்த்தமாக கேட்டிருப்பாரு. அதனால தான் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட வரும்போது இந்த மாதிரி சொத்து எனக்கு கொடுங்க, காசு கொடுங்க கேட்டதுனால தான் நிறைய பேர் அவங்க விட்டு விலகியும் போயிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ அவர் சிஎம்மாக இருக்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் போனதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கும். இப்போ தான் அரசியல் வந்திருக்கோம். இவங்க தான் வந்து என்னை பற்றி டைரெக்டாக என்னை தாக்குறாங்க. யாரெல்லாம் என்னை டைரெக்டாக தாக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ வந்து அவர் டைரெக்டாக தாக்குறாரு, நம்ம அதுக்கு பதில் சொல்லி கொடுத்தோம். இப்போ நாராயணசாமி வந்து டைரெக்டாக தாக்குறாரு, அவர் டைரெக்டாக பதில் சொல்கிறோம். இந்த மாதிரி யாரெல்லாம் என்னை தாக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் உரிய பதில். எனக்கு எது நல்லது மனசுக்கு போடுது, நான் மக்களுக்கு என்ன எதிர்பார்க்கணும் அதை தான் நான் பண்ண முடியும். நான் இவங்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு சாதகமாக யாருக்கு சாதகமாகவும் இது செய்ய முடியாது. யாருமே எந்த தப்பு பண்ணாலும் நானும் சொல்லிட்டு இருக்கேன். டெய்லியும் வந்து இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் விஷயத்திலையும் நான் அப்போஸ் பண்ணிருக்கேன், அது பிஜேபி கிட்ட தான் இருக்குது. இது இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் நான் அப்போஸ் பண்ணுறேன், அது பிஜேபி கிட்ட தான் இருக்குது. லா அண்ட் ஆர்டரும் அப்போஸ் பண்ணுறேன், அது பிஜேபி கிட்ட தான். இந்த மாதிரி நான் அப்போஸ் பண்ணுற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பிஜேபி தான். அதுக்கு நான் வந்து அப்போஸ் பண்ணலேன்னு நீங்கள் சொல்லவும் முடியாது. நம்ம வந்திருக்கிறதே வந்து ஒரு புது அரசியல் கொடுக்கலாம், அதுக்காக தான் மக்கள் ஆதரவிக்கிறாங்க. அந்த இதுக்கு நம்ம துரோகம் செய்ய முடியாது. என்னைக்குமே நான் இந்த புதுச்சேரிக்கு என்ன நல்லதோ அது கண்டிப்பாக அதை நோக்கி தான் செல்வோம், பயன்படுவோம். ஊழல் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தால் தான் டெவலப்மெண்ட். இப்போ சிங்கப்பூரில் ஊழல் இருக்குன்னு நீங்கள் யாரையாவது கை காட்டி சொல்லிட முடியுமா? அந்த ஒரு டெவலப்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த டெவலப்மெண்ட் இங்கே இல்லைன்னா இங்கே ஊழல் சில விஷயங்கள் இருக்கிறதா தான்.